வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் ஜிரியாட்ரிக் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வரும் பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஹீல் பெயின், பாத வலி, குதிகால் வலி. பொதுவாக பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்சி காலை வச்சதும் அப்படியே சர்ன்னு ஒரு வலி, அப்படியே நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு அந்த ஃபஸ்ட்டு காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் செவுத்து பிடிச்சிட்டு தான் நிற்கிற மாதிரி ஆகும். அந்த வலி அப்படியே சுண்டி தலை வரைக்கும் இழுக்கும். அடுத்து 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்பு பண்ணுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செவுத்து பிடிச்சிட்டு தாங்க முடியாத வலி, அதாவது கண்ணில் தண்ணி வர அளவுக்கு மாதிரி அந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். ஒரு 10 அடி நடந்தப்புறம் அந்த வலி குறைஞ்சிரும். பகல் ஃபுல்லாக வலி இருக்காது. எப்போ ஒரு இடத்துல உட்காடுறோமோ உட்காந்து திருப்பி எழுந்திரிக்கிறப்ப இந்த வலி வரும். இது காமனாக ஒரு குதிகால் வலிங்கிறது காமனாக இருக்குது. வயதானவர்கள் அவர்களுக்கு உடல் பருமன் இருக்கும். அவங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. கரெக்டான ஃபுட்வேர், செப்பல் யூஸ் பண்ணுறது இல்லை ஓவராக வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுவாங்க. முக்கியமாக அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நியூரைட்டிஸ், அதாவது பாதத்தில் எரிச்சல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க நடக்கிறதே குறைச்சிடுவாங்க. நம்ம ஜாயின்ஸ்லாம் மூமெண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ணது. அது இளவயதினர்களாலும் சரி வயதானவர்களாலும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கணும், அதாவது பயிற்சிகள் இருக்கணும், இல்லை நடைமுறை வாழ்க்கையில் அவங்க மூவ் பண்ணணும். ஆனால் ஒரு வலி வந்துருச்சுன்னா முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை நம்மளால் இன்னொருத்தருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு வேண்டாம், அவங்க ஆளுக்கு பறந்துட்டுருக்காங்க, நம்ம வேறு படுத்துக்கிட்டா யார் பார்த்துக்கிறது, இப்படி அவங்களுக்கு பலவித எண்ணங்கள் வர்றதுனால அவங்க மூமெண்ட்ஸே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும், இன்னும் ஸ்டிஃப் ஆகிடும். இந்த குதிகாலுங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல அவங்களோட உடம்போட ஃபுல் வெயிட்டும் பேலன்ஸ் பண்ணுது. நம்மளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி குதிகால் வழி மூலமாக தான் பூமிக்கு போகுது. ஒருத்தருக்கு நல்ல ஆர்ச், அதாவது பாதத்தில் உள்ள ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த ஆர்ச் நல்லா இருந்ததுன்னா உடல் பருமன் குதிகாலுக்கு அந்த ஆர்ச் மூலமாக பூமிக்கு பாதத்துக்கு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு, இந்த வயதானவர்களுக்கு அந்த ஆர்ச் ப்ராப்ளமும் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணாதனால, அவங்க வாக்கிங் போக மாட்டாங்க, இல்லை வீட்டில் நடமாட மாட்டாங்க, ரொம்ப வெயிட்டு தொப்பையும் தொந்தியுமா இருப்பாங்க. கேட்டால் எனக்கு முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, எனக்கு டயர்னஸ், என்னால் பண்ண முடியாதும்மா, அப்படி ஏதாவது ரொம்ப இது பண்ணால் ரொம்ப வெக்ஸாக பேசுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி வயசான போச்சு அவங்களுக்கு முடிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் சில சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுப்போம். ஓகே, இப்போ குதிகால வலி வந்துருச்சு, சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் கொடுப்பாங்க, இல்லை ஐஸ் கொடுப்பாங்க, இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, குதிகாலில் இடுப்புலேருந்து ஒரு நரம்பு டெண்டோ அக்கிலஸ் ஆகி குதிகாலில் போய் அது ஆங்கரிங் ஆகுது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க நரம்பு காலையில் வச்சதும் அப்படியே நரம்பு சுருன்னு இழுக்கிறது எதனாலனா, அந்த முதுகுலேருந்து வர நரம்பு டெண்டோ அக்கிலஸ் மாதிரி குதிகாலில் போய் ஆங்கரிங். அந்த ஆங்கரிங் பாயிண்டில் பசை மாதிரி திரவம் இருக்கணும், குஷனிங் இருக்கணும். ஏஜ் ஆனால் எல்லாமே ரஃப் ஆகிடும், ட்ரை ஆகிடும். ஸோ நைட் ஃபுல்லாக படுத்துருக்கிறப்ப மூமெண்ட்ஸ் இல்லாதனால ரத்த ஓட்டம்லாம் எல்லாமே அந்த டெண்டோ அக்கிலஸ், அந்த நர்வ்ஸ் எல்லாம் குதிகாலை சுற்றி இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ், நர்வ்ஸ், பிளட் வெஸ் எல்லாமே ஹார்டாக இருந்ததுனால அவங்க காலையில் மார்னிங் காலை வச்சதும் சொர்றன்னு பிடிச்சி மண்டை வரைக்கும் இழுக்கும். ஸோ இதுக்கு ஃபிசியோதெரப்பியில் சிகிச்சைகள் இருக்குது. அந்த சிகிச்சைகளை எந்த இடத்துல வலி இருக்குது, எப்போ வலி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மேனுவலாக கை வச்சு அழுத்தி பார்த்து எங்கே டெண்டர் ஸ்பாட் இருக்கோ அங்கே லேசர், அல்ட்ராசானிக், வேக்ஸ் ட்ரீட்மெண்ட், அது மாதிரி நிறைய டென்ஸ், அது மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகும்போது ஃபிசியோதெரபிஸ்ட் அசஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் 10 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சிம்பிள் எக்ஸசைஸ், காலை மடக்கிறது நீட்டுறது, பாதத்தை மடக்கிறது நீட்டுறது, ரொட்டேஷன் பண்ணுறது, அது மாதிரி சிம்பிளாக உட்காந்துக்கிட்டே பெருசாக வயதானவர்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும் இல்லை, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த குதிகால் வலி ஈஸியாக சரியாயிடும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.